கிளீனிங் செக்லிஸ்ட் வந்து பார்த்துரலாமா? ஆமாங்க. ஒரு ரூமையுமே நீங்க இனிமேல் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு கிளீனிங் அலுப்பே தெரியாம ஈஸியா உங்களுடைய வேலைய முடிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் டே பெட்ரூம வந்து கிளீன் பண்ணிரலாமா? ஸோ நீங்க எவ்ரி டே வந்து எந்திரிக்கும் போதே அந்த பெட்ட கரெக்ட்டா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டரி பெட்ரூம் ஃபுல்லா கிளாத்ஸ் நெறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய கிளாத்ஸ், டவல்ஸ், பெட்ஷீட், பில்லோ கவர்ன்னு எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அழுக்கு துணிகளை எல்லாம் அந்த அழுக்கு கூடையில வந்து போடுறதுக்கும் பிராக்டிஸ் ஆயிக்கோங்க. அண்ட் ட்ரார்ஸ் ஏதாவது நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, கபோர்ட்ஸ்ல எல்லாத்தையும் ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க பெட்ரூம் விட்டு வரும்போது அது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நைட் ஸ்டாண்ட வந்துட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு வெளியில வாங்க. நீங்க வாட்டர் வச்சிருக்கீங்க, ஒரு லைட் போட்டிருக்கீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன், கிளிப்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதை எல்லாமே கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செக் லிஸ்ட் வந்து போதும் நம்மளுடைய கிளீனிங் ரொட்டீனை ஈஸியாக்கிரும். இதோடைய பார்ட் வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.